எங்கள் அப்பா என்னுடைய டீனேஜில் வந்து எனக்கும் என் தம்பிக்கோ அவர் சொல்லிக் கொடுக்காம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு. அதில் ஒன்று வந்து எங்கள் வீட்டோட வறுமை சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுவார்னா 1ஆம் தேதி சம்பாதிக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்படிதான் செலவு பண்ணுவார். 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பிச்சைக்காரனாகவே இருப்போம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய குவார்டர்ஸில் எல்லார் வீட்டிலும் லைட் எரியும் போது எங்கள் வீடு மட்டும் லைட் எரியாது. நைட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இதான் எங்கள் வீடுன்ட்டு. பளிச்சுன்னு தெரியும் எங்கள் வீடு. எப்படின்னா கரண்ட் பில்லு கட்ட மாட்டோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவன் கட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் எங்கள் அம்மாவுடைய தாலி அடகு வச்சு அதை வச்சு இதை வச்சு நான் தான் போய் கரண்ட் பில்லை கட்டிட்டு வருவேன். ஸோ எங்களுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது இப்படி வாழக்கூடாதுங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 10 பேக்கெட்ஸ் ஆஃப் சார்மினார் குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, 10 பேக்கெட் 100 சிகரெட் குடிப்பாரு. எனக்கு நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சிகரெட்டை. பிகாஸ் அது ஒரு பெரிய லெசன் அது. ஆனால் சேம் டைம் அப்படியே நேரம் தவறாமை எனக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாது. நம்ம சொல்ற இந்த டீனேஜில் எப்படி இருப்போம் நம்ம சாதாரணமாக நிறைய விளையாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. முதல் விஷயம் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இதில் வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, சைட் அடிக்கிறதே மிக தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் நான் இருந்தேன். அப்படியே தலை குனிஞ்சிட்டு போவேன். அப்போ 2 காதல் வரும், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு விஷயங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சட்டை பண்ணாமல் போனாலும் பிடிக்கும். அவன் எவ்வளோ கிழிஞ்சு சட்டை போட்டு போனாலும் நம்மள சட்டை பண்ணாமல் போறான்னா பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நான் வருவேன் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து டீனேஜில் வந்த நிறைய லவ் வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எங்க குடும்பத்தோட நிறைய விஷயம். அது மிஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் கூச்சா தூக்கிட்டு இருப்பேன் நேரம். புரியுதா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயம் டீனேஜில் எனக்கு வந்த வறுமை தான் என்னை ரொம்ப செழுமையாக்குச்சு. அதை கொடுத்ததே எங்க அப்பா தான். ஸோ அதனாலதான் வந்த வகையில் அவருக்கு தேங்க்ஸ். நான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படத்துலயாவது நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இதை நான் வித்து படம் எடுக்கலையே தவிர வித்து ஒத்து மாட்டா இருந்தால் பிரேம்குமார் ஒத்துக்க மாட்டார். இல்லாட்டி நான் இதையும் வித்து You don't own a house. Yeah, till now. Okay. இப்பவும் அப்படிதான். அதனால எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த படத்துல என்னமோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். 35 years ஆயிடுச்சு நீங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு. நீங்க இப்பயும் இதே லைன் சொல்றது எப்படி இருக்கு சார்? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குது. இப்ப நான் வந்து அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துற மாதிரியே இருக்கு. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தினோ அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போ நான் பயன்படுத்துறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்கு. ஆனா 35 வருஷமா நான் சஸ்டெயின் பண்றேன்ல, அது வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இங்க நிக்கிறது பெரிய கஷ்டம் தான், உண்மையிலே பெரிய கஷ்டம். கமல் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு விஷயம். இப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னா, என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமா சொல்லணும்னா என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. இது நமக்கு தேவையா? இந்த மாதிரி விளம்பரத்தை மறுபடியும் 35 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து அதே பொசிஷன்ல இருக்கிறேன்னு சொல்றது நமக்கு தேவையான ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. பட் அதே இடத்துல நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு விதமான சந்தோஷமா இருக்கு. மனசு என்னவா இருக்கு? டைவர்ஸா உடனே பண்ணிடலாம், அதுக்கு 12 வருஷம் காத்திருக்க வேண்டாம், பிடிக்கலையா ஒதுங்கிடலாம். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி. So உங்களுக்கு டே 1லயே தெரிஞ்சிச்சா சார் இந்த மேரேஜ் இஸ் நாட் கோனா வொர்க்? நீங்க 12 வருஷம் காத்திருந்தேன்னு சொன்னீங்க. இப்ப சொல்றேன் நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றீங்களா? 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன். எதுவுமே விலகிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு எனக்கும் ஒத்து வரலையா? விலகி இல்லாமல் நீங்களும் சந்தோஷமா இருங்க. நான் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது இப்போ மன ரீதியா நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கேன்னு சொல்ல வரேன். 35 வருஷத்தை விட இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன். பிசிக்கலா சார்? மென்டலா? ஓகே. மனசு நல்லா இருந்தாவே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஆர்கன்ஸோட இதெல்லாம் குறையும், அதோட வேலைப்பாடுகள் குறையும், அதெல்லாம் வேற. மனசு ஒன்று நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே தானா நல்லா இருந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் டைவர்ஸ்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு பிடிக்கலையா, அது அழகாக நிம்மதியாக பிரிஞ்சு போய் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி நடக்கணுன்றதை தவிர, இப்போ அது சரி ஓகே குழந்தைலாம் பிறந்து இப்போ நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி வரும்போது மற்றவங்க போய் அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆர்டிஸ்ட்னு வச்சிங்களேன், அது மாதம் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று வரும், ஒரு செய்தி வரும், அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்லது அதை பற்றி நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருப்போம். இதுக்கு இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க, நல்லாவே இருக்கலாம். அந்த மாதிரி யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் யாரும் புகுந்து ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. நான் இப்போ நினைக்கிறது என்னென்னா, அடுத்த நிமிஷம் நம்மளதாயிடணும், என்னதாயிடணும், இல்லாட்டி அந்த பொண்ணுதாயிடணும். யாராக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கையெடுத்து கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு அம்மா தாயே நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம். இந்த பயங்கர மெச்சூரிட்டி இப்போ வந்திருக்கு.